சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அது ஆவன் சிரசில் ஊற்றப்பட்டு அன்பில் இறங்கின எற்போன் தைலத்துக்கும் சீயோன் பருவத்துக்கும் சொந்த சகோதரத்தை பெருமை பாராட்டவன் காணாத தேவனிடத்தில் உன் பலிபிடத்தில் காணிக்கை கொண்டாந்து வைத்துட்டு திரும்பிப்பார் உன் சகோதரோடு ஒப்புரவாக சொல்கிறார். சாதாரணமாக உங்களுடைய திருச்சபைக்கு நான் முந்தின சிஎஸ்சி சர்ச்சில் சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு ஃப்ளாஷ்பேக் சும்மா ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். ஆரம்ப காலத்திலேருந்து உங்களோட ஒரு தொடர்பு அருமையான அவர் பேர் ராஜனுடைய தம்பி செல்வராஜ் அறிமுகம் பண்ணார். என்னுடைய துணைவியாருடைய அத்தை மகன். என் துணைவியாருக்கு முறமாப்பிள்ள. அந்த காலங்களிலிருந்து உங்களோடு ஆரம்ப காலம். ரொம்ப ஒரு பெரிய வசதி கிடையாது, பட் சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டம் இல்லை. அந்த காலங்கள்லேருந்து இன்றைக்கு வரையும் உங்களோட ஒரு தொடர்பு. ஆரம்ப காலங்கள் திருச்சபையோடு இணைந்து பணி செய்ததால் எங்கள் சகோதரர்கள் ஒன்றாக இருந்ததால் இன்றைக்கி டிஎஸ் ஃபேமிலிங்கிறது தெரிகிற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கார். எங்கே போனாலும் டிஎஸ் ஃபேமிலி. எந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனாலும் அத்தனை பாஸ்டர் எழுந்து நின்று தோற்றம் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் வைத்திட்டார். எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் திருமண வீட்டுக்கு போனால் ஐயா வாங்க தோற்றுறோம்னு போனோன்னா மைக்கை கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் அந்த யூனிட்டி. விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குறப்போ விட்டுட்டோன்னா உயரமாக இருக்கிறதுனால நேரே நான் குனிய மாட்டேன்னா நெத்தி பேர்த்துறோம். குனிஞ்சிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. இதுதான் கான்செப்ட். ஒரு படி கீழே பிதாவே இவர்களை ஸ்தேவானுடைய மெசேஜ் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா கல்லெறியரை பார்த்து இவர்கள் மேல் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர்கள். அப்போஸ்தலர் 7:59-60. இவர்கள் மேல் ஒரு பாவத்தை மன்னிப்பு. கிறிஸ்தவம் என்பதே மன்னிப்பு தான். ஃபர்கிவ்னஸ். ஒரு படி கீழே போயிட்டா ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். கணவன் மனைவி கஷ்டம், வேதனை, துன்பம், பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாத மனிதன் ஏதாவது உலகத்தில் இருக்காரா? இல்லை, எவனுமே இல்லை. வரலுக்கு தந்தது நான் எனக்கு கொஞ்சம் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறேன். அவருன்னு கொஞ்சம் பெரிய ஆளாகணும், அவருன்னு கொஞ்சம் பெரிய ஆளாகணும், அவருன்னு கொஞ்சம் பெரிய ஆளாகணும். இப்படி தான் மனிதனுடைய ஆசை. அந்த ஆசை வர்றப்ப என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். இதுதான் வாழ்க்கைக்கு கஷ்டமே, ஆசை தான். நான் 45 வருஷத்துக்கு முன்னால் சாதாரண ஒரு மனிதர் கொஞ்சம் தான் பிஸ்னஸ் நடந்தது. எங்கள் திண்டு செங்கல்பட்டில் ஆரம்பித்து விழுப்புரத்தில் ஒரு ஹால்ட்டு, அடுத்து திருச்சி ஒரு ஹால்ட்டு, அடுத்து திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை ஒரு ஹால்ட்டு, புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி ஒரு ஹால்ட்டு, அப்படி போய் அப்படி வந்து இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. ஆனால் அன்றைக்கி இருந்த ஆசை தான் எனக்கு இன்றைக்குள்ளே இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி பெரிய லெவலில் பிஸ்னஸ் போனாலும் எத்தனையோ பிஸ்னஸ்கள் வந்தாலும் ஒரு டிஎஸ் பொடி கம்பெனி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப் டிஜர்ஜென்ட் சோப்பு, 5 பெட்ரோல் பங்க்கு, ஒரு பெரிய 2 ஸ்கூலு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், விவசாய பூமி, இப்படி நிறையா இருந்தாலும் இன்னும் டெவலப் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. போதுங்கிற மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பாஸ்டர்ஸும் போதுன்னு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சோர்வு என்ன பண்ணக்கூடாது? 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடாதா? இன்னும் 1 மணி நேரம் ஜெபிக்க ஈஸி சொல்கிறார். இன்னும் ஒரு கட்டளை, இன்னும் ஏன்டா தூங்கிட்டேன்? 1 மணி நேரம். காலையில் வந்து நான் 2 மணிக்கு இறங்கினேன், 2:30 மணிக்கு தூங்குறப்போ நினச்சேன் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணால் எழுந்திருக்க முடியல, ஜெபம் பண்ணலை. 6 மணிக்கு எழுந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண நினச்சேன், இல்லைன்னு ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கும் அப்புறமா ஜெபம் பண்ண தான் நினச்சேன். இதுதான் மனித எண்ணம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஒரு ஏழை, ஒரு நடுத்தர கணவன் மனைவி கஷ்டம் ஜெபம் பண்ணுறாங்க. கடவுளே, நீர் ஆசீர்வதிக்கிறல்லவா, நீர் வந்த இடம் பொண்ணாகுமே, நீர் பார்த்த இடம் எல்லாமே நடக்குமே, நீர் தானே வானத்தின் பூமி படைத்த ஆண்டவர். சங்கீதம் 24 யார் இந்த மகிமையின் ராஜாங்கிறாரு. சங்கீதம் 50 வானம் பூமி 50:12 வானம் பூமியும் என்னுடையதுன்னு சொல்கிறீங்க. நீ சொல்ல ஆகும் கட்டளையிடம் நிற்கிறீங்க. நீ விதைச்சா நான் விளைய செய்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல. நீ விதைக்க மட்டும் ஜெயிப்பா. ஒருவேளை ஒரு தரையை தோண்டனா என்ன வேணும்? மம்பட்டி வேணும், கடப்பாறை வேணும். ஆனால் ஒரு விதை விழுந்த பிறகு மம்பட்டி கடப்பாறை வச்சு அந்த தரையை விட்டு வெளியே வருது. எவ்வளோ அழகாக அந்த தரையை அதை வெடிக்க வச்சு, எவ்வளோ பெரிய தரையை, ஸ்ட்ராங் தரையை வெடிக்க வச்சு வெளியே வந்து அந்த மரத்தை நீங்கள் விளைய வைக்கிறீங்க. நாங்கள் விதையை மட்டும்தான் போடணும், நீ நீர் பாய்ச்சிக்கிற ஒரு நீர் அல்லவா, விளைய செய்கிற இப்படிப்பட்ட ஆண்டவர் அல்லவா எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு அவங்க இதே மாதிரி ஒரு லெந்து நாட்டில் 40 நாட்கள் ஜெபம் பண்ணேன். முன்னாடி இயேசு வந்துட்டார். அவங்க ஜெபம் பண்ணோன்னு ஜீசஸே வந்துட்டார்.
ஜீசஸ் வந்துட்டு சரி ஜீசஸ் வந்துட்டார், அவர் கையில் ஏதாவது இருக்குன்னு எதிர்பார்க்காங்க. இந்த அம்மா நினைக்குது ஜீசஸ் கோல்டாக கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்குது. அந்த அவர் நினைக்கிறார் ஜீசஸ் பணம் முட்டையாக கொண்டு வந்திருப்பார். 2 பேரும் நினச்சி ஐயோ ஜீசஸ் இருந்தா தோத்துறோம் ஜீசஸ் இருந்தால் 2 பேரும் தோத்திரம் போட்டு முட்டி போட்டு தோத்திரம் சொல்கிறாங்க. அவரும் வாழ்க வளமுடன், வாழ்க நல்லா இருக்குங்க. என்ன உங்கள் பிரச்சனைக்கார, எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குது, நீங்கள் எதாவது உதவி செய்யுங்க. ஏன்னா எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 18:6 கூப்பிட்ட நாளிலே தமது ஆலயத்திலிருந்து உத்தரவு கொடுக்கும் ஆண்டவர். கூப்பிடுகிற எளியவனுக்கு உதவியற்ற திக்கற்றவன். இந்த கூப்பிடுறதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு 4-5 வசனம் தான் தெரியும், அதை 4-5 வசனம் சொல்கிறேன். நிறைய இடத்துல ஆண்டவர் நோக்கி கால் பண்ணுறப்போ அந்த மக்கள் தங்கள் இதயத்தில் தங்கள் உள்ளத்தை கிழித்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கொண்டு வந்த ஆண்டவர். எப்போல்லாம் ஆண்டவர் நோக்கி கூடுறோமோ அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கலுக்கு முன்னான்னு அங்கே கடல் இல்லைன்னா எங்களை அங்கே அழைச்சிட்டு வந்தீங்கப்பா, எங்களுக்கு வாழ்வில்லைன்னு அவங்க கூப்பிட்ட பொழுது கடல் 2ஆக பிரிஞ்சுது. 2ஆக பிரிஞ்சு கடலில் நடக்கிறப்போ முன்னால் இஸ்ரவேலர் யூத மக்கள், பின்னால் எகிப்தியர். இன்று அப்போ பார்க்குறாங்க நாங்களும் தான் வந்தோம் அவங்க தான் வந்தாங்க. பெரிய மரங்கள் பெரிய அற்புதங்கிறப்போ அவர் பார்க்குறாரு முன்னால் போன தூது வந்து நடுவில் வந்து நின்றுக்கிட்டார். 2 பேருக்கும் இடையில பின்னால் கடல் உருண்டு இன்று காண்கிற எகிப்தினை ஒரு காலம் காண மாட்டாய். அங்கிருந்து வெளியே வந்தாங்க, குடிக்க தண்ணி இல்லை, கசப்பு. என்னப்பா இவ்வளோ அற்புதம் நடந்தது, இப்போ ஒரு தண்ணி கசப்பு என்னப்பான்னாங்க. உடனே மோசையை கூப்பிட்டு ஒரு மரக்கட்டையை வெட்டி போடுறானார். மரக்கட்டையை வெட்டி போட்டோன்னே மாறாவின் தண்ணீர் அதர்மம் ஆயிற்று. இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய நடக்கும். எங்களுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பயங்கரமான பஞ்சம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம் ரொம்ப வறட்சி, குடிக்கவே தண்ணி இல்லை. பல கிலோமீட்டர் நடந்து போனோம். எங்கள் ஆளு சோளத்தை போட்டார். சோளம் விளையிற நேரம் தண்ணி இல்லை. அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறார், எங்கேயுமே தண்ணியில். இவர் மிஞ்சி சோளத்தை போட்டார், கொழுப்பு. அவரும் 5-6 போர் போட்டார். ஒரு போருக்கு 1.5 லட்ச ரூபா செலவு. 6 போர் எவ்வளோ ஆச்சு? 6-7 போர் 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாரு. ஆனால் சோளம் 1 லட்ச ரூபாய்க்கு கூட விற்காது. எவ்வளோக்கு விற்காது? இதுக்கு வேலை செய்ய அவருக்கு கமிஷன் வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் போனோடனே அவர் சொல்கிறாரு, பாருப்பா ஒரே எங்கள் இத்தனை போர் போட்டேன், தண்ணியே இல்லை, ஒரு தண்ணி விட்டு அது வந்துடும், ஏன்னா 10 லட்சம் வந்துடுற மாதிரி. அப்புறம் கையை கட்டார். அந்த முனையில் பருவத்தன் போர் போட்டான். ஒரு தண்ணி 50 ரூபாய் 100 ரூபாய் விற்றுக்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கு அந்த போரில். நமக்கு மட்டும் இத்தனை போர் போட்டு தண்ணி இல்லைன்னா. எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, ஐஎம்எஸ்சில் ஒருத்தர் இருந்தார், வெப்சைட் ஒருத்தர் இறந்து போனார். இப்போ 3 மாதத்துக்கு முன்னால் தான் சென்னையில். அவர் இந்த நாடி பார்க்குறவர். அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா உடனே ட்ரெயின் ஏறி வந்துடுறேன்னு ஒரு 3 tier ஏசியை போட்டு பொதியில் ஏறி வந்துட்டார். நான் சொன்னேன் 10 மணிக்கு சொல்கிறேன், இதே டைம் சொல்கிறேன், சாயங்காலம் ட்ரெயினில் ஏறி ஊருக்கு வந்துட்டார். போர்லாம் ரெடி பண்ணி வைங்க, மிஷின்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னாரு. ரெடி பண்ணியாச்சு. போர் 550 அடி போட்டாச்சு, 600 அடி போட்டாச்சு. ஏற்கனவே அவர் 600 அடி 620 அடி போட்டார். ஏற்கனவே அவர் 600 அடி போர் போட்டார். தண்ணி இல்லை, பொக்க தான் வருது. அங்கேருந்து போக மாட்டா, ஐயா ஏற்கனவே 5 போர் 600 அடி போட்டு நம்ம இப்போ 650 போட்டு தண்ணி இல்லையா, என்னையா செய்கிறது? ரொம்ப கண்ணீரோடு ஒரு மிஷனரி, நல்ல மிஷனரி, சூப்பர் மிஷனரி, வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இந்த இடது கால் வந்து 11 துண்டை உடஞ்சிருக்கு. 11 துண்டு. இப்படி மடக்க முடியாது, இப்படி தான் வச்சுருப்பார். நல்ல செய்தியாளர். பரவாயில்ல விடுங்கன்ட்டேன். இல்லையா நீங்கள் பெர்மிட் பண்ண ஒரு 50 அடி போர் போடட்டுமா? ஒரு அடிக்கு 30 ரூபாயோ 300 ரூபாயோ 300 ரூபா, இன்னொரு 5000 ரூபா செலவு பண்ணுறேன். பரவாயில்ல போடுங்க. தலைக்கு வந்து தலைப்பாக்கு போகிற பரவாயில்ல போட்டுட்டேன். போட்டு கொஞ்ச நேரத்தில் போகணும். ஐயா தண்ணி பீச்சிட்டு அடிக்கணும். எப்படியா நீங்கள் பெர்மிட் பண்ணீங்க? இங்கேருந்து என் மனைவிக்கு நான் ஜோம் பண்ணேன். ஃபோன் பண்ணி, அம்மா ஐயா பிரசிடண்ட் ஐயா கூப்பிட்டாரு, போர் போட சொன்னார். ஏற்கனவே 6 போர் போட்டதோட 50 அடி அதிகம் போட்டு தண்ணி இல்லை, கடைசியாக 100 கொஞ்சம் போடுங்கன்னு இருக்காரு. நீ ஒரு ஜோம் பண்ணு, நானும் ஜோம் பண்ணுறேன். அந்த போர் போடுற இடத்துல சேர் போட்டு இந்த காலை மடக்க முடியாது, இப்படியே தான் நீட்டி வச்சுருப்பார். நான் சாராட்டக்கர் காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கும்போது 3-4 போர் இதேமாரி போட்டு கொடுத்தாரு. காலை இப்படியே நீட்டி வச்சுருப்பார். நானும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 10 அடி போன தண்ணி பீச்சிக்கிட்டு வந்துட்டுனாரு. ஒருவேளை ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர் அப்படி நோக்கி பார்த்த பொழுது ஒரு காலம் வைக்கப்படுறதுல
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்றார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் யவீர் இயேசுவை கூப்பிடுறாரு. இயேசு யவீர் வீட்டுக்கு வர்றாரு. யவீர் வீட்டுக்கு வர்றப்பவே அங்கே ஒரு அம்மா போய் இயேசுவை தொடுது. இயேசுவை தொட்டோன்னே என்னை தொட்டது யாருங்கிறாரு. ஐயா, என்னையா அது பைத்தியகாரத்தனமாக இருக்குது, என்ன இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது, நீங்கள் என்னையா இவ்வளோ கூட்டத்தில் யார் தொட்டதுன்னு கேட்கீங்களே, எப்படிங்க கேட்கலான்னு கேட்குறப்போ, இல்லைப்பா என்கிட்ட ஒரு பவர் போச்சுப்பா, ஒரு மைட்டி போச்சு, யாருன்னு கேட்குறாரு. அந்த அம்மா பயந்து குனிந்து முன்னால் வந்து சொல்லுது, 12 வருடம் ரத்தம் போய்கிட்டே இருந்தது, உங்களை தொட்ட உடனே சுவிட்சி போட்டோன்னே லைட் எரியிற மாதிரி, சுவிட்சி போட்டோன்னே ஃபேன் ஓடுற மாதிரி, சுவிட்சி போட்டோன்னே லோ வோல்டேஜ் இல்லைங்க பட்டுன்னு எரியிற மாதிரி என் உடம்புல அப்படியே நின்றுச்சுங்கன்னு சொல்லிச்சு. இதை கேட்டுட்டு இருந்த யவீர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றா, ஏன் புள்ள போய் சேர்ந்துட்டா, நீ வாடா போலாம், ஏன்டா போதகிற சொல்ல போனோன்னே யவீர் மனம் பந்தலாய்க்குது. ஐயா, அந்த ஆளை கூப்பிட்டா உடனே வந்திருந்தா சரியா இருக்கும், இது இங்க ஒரு கதையை பேசி இங்க ஒரு 4 மணி நேரம் ஒரு மெசேஜ் கொடுத்து வந்ததால என் பிள்ளை செத்து போனோன்னு அவனுடைய மனம் பதளிக்குது. அவருடைய மனம் அப்படி பேதளிக்கிறப்போ அவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாய். என்ன சொன்னாரு? சொல்றாரு ஆண்டவர், விசுவாசம் உள்ளவனாய். நாம எப்படி விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம்? அந்த விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி வந்திருக்கிறோம்? எப்படின்னா, அந்த அம்மாவும் அந்த ஹஸ்பண்டும் கூப்பிட்றாங்க, இயேசு வந்துட்டாரு, கையில் வச்சிருப்பாங்க. இயேசு எப்படி வந்து நிற்கிறாரு? 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னென்ன தலைவர் ஏதாவது கொண்டு வருவார்னு பார்த்தா ஒன்றுமே கொண்டு வரலையே. ஏன்னா பணம் இருந்தால் நாட்டில் வெயிட் ஜாஸ்தி, இல்லைன்னா மரியாதை இல்லை. நான் ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அந்த அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா பார்க்குறப்ப அவர் சொல்கிறா, என்ன உங்கள் பிரச்சனைங்க, எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, துன்பமாக இருக்குது. அவங்க ராம்நாடு இந்த கடல் ஓரமாக, ராமேஸ்வரம் கடல் ஓரமாக இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், கடற்கரையில் போய் 2 பேரும் சிப்பி இருக்குது, அந்த சிப்பி எவ்வளோ ஒன்றையில பிறகிட்டு வருமா பிறகிட்டு வா, ஒன்றையில எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வானாரு. 2 பேரும் கடற்கரைக்கு ராத்திரி போனாங்க. ராத்திரி முழுதும் எடுத்துகிட்டு வாங்கன்னாரு. அது நம்ம போய் கொஞ்ச நேரம் பார்த்துச்சு, கொஞ்ச நேரம் அந்த சிப்பியெல்லாம் எடுத்துச்சு. 10 மணி 10:30 மணி பெட்டு தானே, சோர்வானவள், பலவீனமான பாண்டம் பெண். அதனால தான் அந்த சாத்தான் சொன்ன உடனே நல்லா இருக்குது சாப்பிட அந்த அம்மா சாப்பிட்டுச்சு. ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், ஃப்ரீடம், அது எதனாலும் செய்யலாம். அந்த அம்மா செஞ்சிருச்சு. பலவீனமான பாண்டம் பெண். எப்போவுமே ஏமாற்றப்படுகிறவர்கள், ஏமாறுகிறவர்கள் பெண். ஈஸியாக ஆண்கள் ஏமாற்றிடுவோம். இதுதான் உண்மை. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் சொல்கிறேன். ஈஸியாக பெண்கள் ஐயோ எம்மான்னு அவ்வளோதான் அப்படியே பொத்துன்னு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட திணிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண். அது கொஞ்ச நேரம் பிறக்கிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு போய் உட்காந்துட்டு, இவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தேடினார், இவருக்கும் டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தேடினார். அந்த அம்மா ஒரு 2 கிலோ பிறக்கிச்சு, இவர் ஒரு 5 கிலோ பிறக்கினார். ஒரு 1 மணி 2 மணிக்கு 2 பேரும் முடியலன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் திரும்ப ஜெபம் பண்ணாங்க, சிப்பி எடுக்க சொல்லுங்க. சிப்பி எடுத்தாச்சு. சிப்பி இன்னும் நாங்கள் சுண்ணாம்புக்கு யூஸ் பண்ணுறோம் சிப்பி, அந்த சிப்பி. திரும்ப ஜெபம் பண்ணுறப்ப இயேசு வந்தார். என்னப்பா பண்ணீங்க? நான் எடுத்த சிப்பி எவ்வளவு? நான் எடுத்தேன். சரி, அதை கொட்டு பிரியினேன். பிரிச்சா ஒவ்வொரு சிப்பிகளையும் முத்து இருக்குது. ஒவ்வொரு சிப்பிகளும் என்ன இருக்குது? இன்றைக்கி தங்கத்தோட 8 மடங்கு விலை அதிகம் முத்து. இந்த அம்மா கொஞ்சம் தான் இருந்தது, அவருக்கு நிறையா இருந்தது. அவருக்கு பிறக்க நடந்தது தான். அப்பா சொல்லிச்சு, மோலே சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன், கொஞ்சம் தேடி தூக்கம் வந்திருக்கு, அதையா சொல்லி விட்டுட்டு வந்தாரா என்னையா ஏசு கிறிஸ்து இருந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறாரு, தன் வேலையை அசதியாக இருக்கவன் அடிமருக்கு சகோதரர், தன் வேலையை ஜாக்கிரதை இருக்கவனை கண்டாயானால் நீசுக்கு முன்பாக நிற்காமல் ராஜா குழு இருப்பான்னு சொல்வார். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாதாரண ஒரு சுவிசேஷகராக ஆரம்பித்தார். சாதாரண ஒரு சுவிசேஷகர். காஸ்பல் மீட்டிங் திருமுறையிலேருந்து பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கத்தை கேட்டு இரவு ஜெபத்துக்கு ஜீவானந்தம் கூட்டு போனார். நைட் ஜெபம் திரும்ப திரும்ப நின்னார். தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டம். தன் சொந்த மகள் தனது மடியில் செத்து போறார். விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிறார். கடவுள் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அந்த சோதனையை அவர் சகித்ததில் என்ன நடந்தது வாழ்க்கையில? அவர் இறக்கிற காலங்களில் 9 அற்புதங்கள்ல அப்படி நின்று அப்படி மைக்க அப்படி சொன்னாருன்னா அது சொன்னதுதாங்க. பெல்லிகினை போல, பெல்லிகிராமை போல, ஜிஎல் மூடியை போல, சுமித்தை போல, அதுல என்னுடைய நண்பர் தினகரனுடைய அம்மா சொல்லுவாங்க, தாயில கை வச்சாங்க 9 முடிச்சிருக்கடா பாருனார். அந்த அம்மா வச்சாங்க 9 முடிச்சு அப்படியே அவுந்துச்சு. அந்த அம்மாவை ஷாக். இன்னைக்கு அந்த பகுதியை அந்த தினகர் ஒரு அற்புதமான ஊழியத்தை எத்தனையோ சோதனைகள் மத்தியில எத்தனை முறை சர்ச்சை பிச்சுட்டாங்க, எரிச்சுட்டாங்க.
ஆனா அந்த வேதனையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்க அந்த சகோதரருக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் நமக்கு ஏங்க வாழ்வு கொடுக்க மாட்டார், நம்ம ஏங்க உயர்த்த மாட்டார்? அந்த ஆண்டவத்தை நீங்க காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, அந்த ஆண்டவத்தை தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கப்போ, சோதனையின் மத்தியில தன் வேலையில எசரியா இருக்கணும்னு அழிவதற்கு எந்த இடத்துல இருக்கு? நீதிமொழிகள் எந்த இடம்? இது பரவாயில்ல, இது ஒரு 50% மார்க்கு. அடுத்து 18:9. 18:9 மறக்க முடியாத நம்பர். 2:9 18. 9 சூப்பர் நம்பரு. அதுதான் இன்னைக்கு சங்கீதம் 9:18 சொன்னேன். 18 சங்கீதம் 9:18 படிங்க. 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவருங்கிற. சிறுமைப்பட்ட மக்களுக்கு 9:9 வாசிட்டு 9:18 வாசிங்க, 2 ஈக்குவலா இருக்கும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் யாரு? ரிஃப்யூஜியாம், அடைக்கலமானவர். அடுத்து 18 போயிருங்க. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்னைக்கோ மறக்கப்படுவதில்லை. நான் எளிய நிலைமையில இருப்பா, நான் மறந்துட்டார் கடவுள் நினைக்காதீங்க. அவர் சொல்ல, உள்ளங்கையில் உன்னை உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. அவர் மறக்காத ஆண்டவருங்க, மறக்கவே மாட்டாங்க. நெடுநாளமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினர் வரும்போதோ ஆண்டவருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. ஏசாயா 40 கர்த்தருக்கு யார் வெயிட் பண்றவங்க சொல்றாரு. அதுதான் நீதிமொழிகள் 22, 29 இல்ல கடைசி நீதிமொழிகள் 22, 29 இருக்கேன். கடைசி வசனம், தன் வேலை ஜாக்கிரதையா இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு இருப்பான். நீ பிசினஸ் பண்ற, தெருல தான் காய்கறி கடை வச்சிருக்க, கவலைப்படாத. நீ தான் சின்ன மளிகை கடை வச்சிருக்க, கவலைப்படாத. ஒரு சின்ன வாட்ச்மேன் வேலை செய்யற, கவலைப்படாத. இல்ல நான் சின்ன பாஸ்டர், கவலைப்படாத. நீ சின்ன பெரிய ஆளோ, ஆண்டோடைய சன்னிதானத்துல முழங்கால நின்று தகப்பனே எனக்கு வாழ்வுன்னு சொல்லிப்பார். உனக்கு இருக்கிறது 4 மடங்கு உயர்த்தும் ஆண்டவர். அவர் ஒரு காலம் விட மாட்டார். ஏன்னா கூப்பிட்ட நாளிலே உத்தரவு கொடுக்கும் ஆண்டவர். ஆனா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாரு. எப்படி இருக்க? உப்பு தண்ணியில போட்டோன்னா கரைஞ்சிடும். ஒரு 1 லிட்டர் தண்ணியில 1 கிலோ உப்பு, ஒரு 10 கல் உப்பு போட்டினா உடனே கரைஞ்சிடும் ஸ்பீடாக. திரும்ப அதை 1/2 கிலோ போட்டிங்கன்னா கரையும். 1 கிலோ போட்டிங்கன்னா பாதி உப்பு நிற்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கரையாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம எப்படி வெயிட் பண்ணுற, நான் கரையிறோமா, நிலைத்து நிற்கிறோமா, வாழ்க்கையில் உப்பை போல கரைஞ்சி போகிறோமா, இல்லை நிலைச்சு நிற்கிறோமா? அடி விழுறப்போ அடி விழுந்தாலும் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறான். ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறோமா? பிரசங்கம் பண்ணுறவனுக்கு ஈஸிங்க, கேட்டு அதை செயல்படுறவனுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணாலும் அன்புக்குறிகளை நான் செயல்பட்டுருக்கேன். ஆண்டவருக்கு காத்திருக்கேன். 40 ஆண்டுகள் ஓடி இருக்கேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிச்சிருக்கேன். தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு. என்னை பிளஸ் பண்ணதால தாங்க நான் தைரியமா சொல்றேன். ஒருவேளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எந்த பிசினஸ், எந்த வேலை, எப்படிப்பட்ட ஊழிய எல்லாம் ஒண்ணுதாங்க. கர்த்தருடைய சன்னிதானம் எறும்பை பார். நீதிமொழிகள் 6:6. எறும்பு என்ன பண்ணும்? எறும்பு ஒண்ணுமே பண்ணாது. அதுகிட்ட போய் ஒரு வெட்டுக்கிளியை கேட்டுச்சான். உனக்கு மட்டும் உணவு இருக்கு, எனக்கு உணவு இல்லையே, என் கூட வாணிச்சான். வெட்டுக்கிளி அது கூட போச்சு. ஆனால் வெட்டுக்கிளியால் அதை மாதிரி ஓட முடியல. அது என்ன பண்ணலை? நிற்கவே நிற்காது. மழை வரும்னா சரையாக போகும். ஒரே ஒரு எறும்பு மட்டும் தட்டி விடுங்க, 8 பல்ட்டி அடித்து திரும்பவும் அந்த சாரையோடு வந்து சேர்த்துக்கணும். ஒன்று தட்டி விட்டா இன்னமும் தட்டி விட்டாலும் கவலைப்படாது. திரும்ப வந்து அது தன் உடம்புல ஒரு செல்லை உற்பத்தி பண்ணலாம். அந்த செல் உற்பத்தி பண்ணுறப்போ அந்த செல் வந்து வெளியே போகிறதில்ல, தன்னோடு மற்றதோடு ஒட்டி கொள்ளுமா. திடீர்னு வெள்ளம் வருதுன்னா அந்த செல்லை ரிலீஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துடலாம். அந்த வெள்ளம் அடித்து போகலாம். இந்த யூனிட்டி எப்படி இருக்கு பாருங்க. எறும்போடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறப்போ ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறாங்க. திரும்ப சேர்ந்தது, அது கஷ்டம் வரப்போ அதுக்குள்ளே ஒரு செல் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஒரு எறும்போடு ஒரு எறும்பு ஒன்றாக சேர்ந்து அந்த வெள்ளத்தினால் அந்த வேதனையால் பாதிக்கப்படாத அந்த எறும்பு இருக்கு. ஒருவேளை அதுதான் சொல்ல, எறும்பை பார். 6:6 என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 6:6. இன்னொரு இடத்துல சொல்றார், சோம்பேறி போய் அறுப்பு இடத்துல பிச்சை கேட்டால் என்ன பண்ணாது? பிச்சை கிடைக்காது. இதுதான் நம்ம ஆண்டவர் உயிர் உள்ளவர். 1,00,000 பேர் ஜெபம் பண்ணால் 2 பேர் தான் கிடைக்கும், எல்லாத்தையும் கிடைக்காது. ஆனால் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ
நிச்சயமா விடுதலை கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் கூட்டத்துக்கு போறாங்க, எல்லாத்துக்குமா ஹீலிங் கிடைச்சது? நிறைய பேர் கூட இருந்தா எல்லாத்துக்குமா வாழ்வு கிடைச்சது? 10 குஷ்டரோகி போனா ஒருத்தர் தான் நல்ல 10 பேருக்கு சுகம். ஆனா ரட்சிப்பு கிடைச்சது, அந்த மீட்பு கிடைச்சது ஒருத்தர் தான். ஏன்னா 9 பேர் சொன்னா இது இப்படித்தான் அவன் இருக்குமா பார்த்துக்கிட்டு போறேன். நானா இன்னொருத்தர் சொன்னானா அவர் செய்வாருன்னு தெரியும், இதை போய் என்னத்தை அவர்கிட்ட சொல்லன்னு நினைச்சான். இன்னொருத்தர் சொன்னானா ஆசாரிகிட்ட போய் காட்டிக்கலான்னு பார்த்தானா. சரி இது அப்புறம் போய் பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வருதான்னு பார்க்கறதுக்காக காத்திருக்க போனான். இப்படி 9 பேர் 9 எண்ணத்தில் போயிட்டானா. ஒருத்தர் மட்டும்தான் நீங்கள் எனக்கு மன்னிப்பு கொடுத்தீங்க, வாழ்வு கொடுத்தீங்க சொன்னா அவனுக்கு தான் மீட்பு கிடைச்சது. ஒருவேளை அந்த 10ல் ஒருத்தரா நீங்கள் ஏன் மாறக்கூடாது? அந்த 10ல் ஒருத்தரா மாறி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, ஆண்டவருடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டவர். பாஸ்டர் ஏசன்னா ஓசனா மந்திர் குண்டூர் 950 சர்ச்சை. எத்தனை வருஷத்துல? 40 வருஷத்துல 950 சர்ச்சஸ். 16 வயசுல ஊழியத்துக்கு வந்தார். அவர் சொல்றார், மூடிக்கிட்டு தூங்கக்கூடாது, படுத்து இல்லை. அது அவர் சொல்றாரு, உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. எப்படிங்க உட்காரமா சாப்பிட முடியும்? பாஸ்டர் வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு விசுவாசி வீட்டுக்கு பாஸ்டர் வரோம். பாஸ்டர் வந்துட்டீங்க, ஒரு நாள் இருங்க, சிக்கன் பிரியாணி வைக்க போகிறேன், சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன், அரிசியை வழியில் போட போகிறேன், போனால் உட்காருங்க, சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன்னா பாஸ்டர் என்ன பண்ணக்கூடாது? சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் என்ன பண்ணக்கூடாது? மீன் குழம்புக்கோ தோத்திரம் நீத்தடி இருந்தாலும் கொடுப்பா, நான் போகிறேன். இதை உட்காந்து சாப்பிடக்கூடாது. படுத்து தூங்கக்கூடாதான் பாஸ்டர். படுக்காமல் எப்படிங்க தூங்க அப்படின்னா, பகலெல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்தோம். டாக்டர் டிஜி தினகரன் திருமுனையில் ட்ராக்ஸ் கொடுத்தாரு, பிரசங்கம் பண்ணோம், ஒரு வயலும் கேட்கல, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் படுத்துக்கிட்டே தோத்திரம் சொல்லுவோம். இன்னைக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. படுத்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது? முழங்காலில் தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, அப்படியே தூக்கம் வந்து தூங்கிடணுமா. அதனால தான் குண்டூரில் ஊடார பண்டிகை நடத்துவார். வருஷத்தில் ஒரு முறை 50 லட்சம் பேர் 5 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு, மதியம் நைட்டு 50 லட்சம் பேருக்கு. அப்போ 1 கோடி பேருக்கு 5 பேருக்கு உணவு கொடுத்தார். 5 கோடி பேருக்கு உணவு கொடுக்குறார். ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு உணவு கொடுக்குறார். ஒரு காசு கூட அவர் காசில், எல்லாம் காணிக்க வந்த காசு தான். மிச்சம் லாரியாக ஏற்றினாராம். காரணம், ஒரு வீட்டுக்கு போனாராம், அந்த அம்மா பழைய சோறு கொடுத்ததான் சாப்பிட்டாராம். வீட்டுக்காரர் வந்தாராம், திட்டினாராம், குடிச்சிருந்தானா, கண்ணா பின்னான்னு திட்டினானா. அந்த அம்மா சாப்பிடுங்க தான் அவன் திட்டுறானா. கண்ணீரோடு சாப்பிட்டு தோத்துறேன், ஏன் மன்னிச்சுக்கோங்க ஏன்னு சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போகிறதில்ல, அந்த மனுஷனுக்குள்ளே அந்த வார்த்தை போய் வேலை செய்து ஈட்டியாக குத்துது. என்னடா இத்தனை வார்த்தை திட்டினான், அசிங்கமாக மோசமாக திட்டினான், அவன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் யாரா? அவனுக்குள்ளே என்ன இருக்குது? அவனை இப்போ ஒய்ஃபை கூப்பிட்டு வா, நீ எந்த சர்ச்சைக்கு போகிற, என்னையை கூப்பிட்டு போனிச்சான். அந்த வாரமே 1 மூட்டை அரிசி கொடுத்தானா. அதுதான் கூடார பண்டிகைக்கு ஆரம்பமாக 25 கிலோவா 5 கிலோவா ஒரு மூட்டை அரிசிக்கிறார். அதுதான் கூடார பண்டிகையோட 50 பேர் சாப்பிட்டாங்களாம். அவர் இறக்குறப்போ 5 லட்சம் பேர் ஒரு வேலைக்கு, 50 லட்சம் பேர் ஒரு வேலைக்கு, 1 கோடி பேர். அவர் கூட மதுன்னு ஒரு பிஐ ஒருத்தர், ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ், என்னை கூப்பிட்டு போகிறேன், நான் தான் வரலன்ட்டேன். ஏசனா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசியிருக்கேன், என்னோட நல்ல நெருங்கிய உணர்வு. ஒருவேளை அந்த ஆண்டவர், அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியாக காத்திருந்து ஜெபம் பண்ணி, இதுக்கப்பா எனக்கு இல்லைன்னு கேளுங்க, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. 2 நாள் 7:14 வாசிங்க. அந்த வாசித்து 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 அந்த கருத்துக்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஆண்டவர், நிச்சயம் அடுத்த வாரமே வந்து நீங்கள் திருச்சபையில் FCA திருச்சபையில் ஃபெய்த் கிறிஸ்டின் அசம்பிளி சர்ச்சில் ஆண்டு விசுவாசத்தில் ஜெபித்து எனக்கு வாழ்வு கொடுத்தான்னு சொல்லுவீங்க. அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். மீண்டுமா எங்களை ஒப்புக் கொடுக்குறப்பா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்பா, உண்மை நோக்கி பார்க்குறோம். என்ன வேதனை, என்ன கண்ணீரோடு இருக்காங்களோ, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லணும்ப்பா. அவங்க கூப்பிட்டாங்க, வேதனையெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கப்பா. உடம்புல இருக்க அந்த பலவீனங்கள் கட்டிகள் இருக்குப்பா. அந்த கட்டி நிமித்தம் ஒரு விதமான வலி இருக்குது தகப்பனே. மாத்திரைகளில் நிற்கலை. கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க, நீர் கட்டின்னு சொல்கிறாங்க, டியூமர்னு சொல்கிறாங்க. ஆனால் எதா இருந்தாலும் எனக்கு ஒரு அற்புதம், ஒரு ஹீலிங் நிச்சயமாக ஒரு ஹீலிங் வேணும்னு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகள் மத்தியில் காதில் ஒரு விதமான வலி இருக்குது தகப்பனே.
என்ன வலி தெரியல, அழுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அழுக்கையும் டிஎன்டிட்ட க்ளீன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த வலி குறையில. அந்த காது வலியிலேருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை, ஒரு அற்புதம். குளிக்கிறப்ப இன்னும் அதிகமாக அது வலிக்குப்பா, மண்டையே வெடித்து போகிற மாதிரி இருக்குன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைக்காக தகப்பனே, ஒரு விதமான வீட்டில் இருள் தகப்பனே, கெட்ட கனவுகள், கெட்ட சொப்பனங்கள், ஏன் வாழணும், செத்து போனுங்கிற எண்ணம், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தில் இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஒவ்வொருவரும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் தகப்பனே.